நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. முதலாவதாக நம்மளை பயம் காட்டுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ரெண்டும் நம்மளை பயம் காட்டுற விஷயங்களா இருந்தது. மிஞ்சி போனால் ராகு கேது பயிற்சியை சொல்லலாம். ஒன்று சனி மாறுவார், இன்னும் குரு மாறுவார், ராகு கேது எல்லாம் மாறுவார். இவங்கெல்லாம் நம்மளை பயமுறுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சிலாம் தாண்டி 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறது, மீனராசியில் சேரப்போகிறது. மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது. அவனுக்கு வக்கம் ஆகிறான். ஒரு நாள் குரு வக்ரமாக இருந்தார், இப்போதான் வக்ர நிவர்த்தி அடைந்தார். திடீர்னு பார்த்தா செவ்வாய் இந்த பக்கம் வக்ரமாய் உட்காந்துருக்கார், இந்த பக்கம் என்னடான்னா சுக்கிரன் உச்சமாய் உட்காந்துருக்கார், புதன் நீச்சமாக உட்கார போகிறார். இப்படி ஆளாளுக்கு பெரிய 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 சேஞ்சஸ். எந்த ஒரு கிரகமுமே உச்சம் என்றால் நிறைய பலன்களை தரும், நீச்சம் என்றால் அந்த பலன்களை கம்மியாக தரும். எந்த ஒரு கிரகமுமே ஆட்சி என்றால் அள்ளி கொடுக்கும். எந்த ஒரு கிரகமுமே இன்னொரு கிரகத்தோடு சேர்க்கை என்றால் அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும். ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால், இந்த காம்பினேஷனில் நம்ம ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா? புதிய தொழில் நிறைய பேர் தொடங்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா? அல்லது காதலிச்சுட்டு இருப்பீங்க, இந்த நேரத்தில் நம்ம காதலை வீட்டில் தெரியப்படுத்தி கல்யாணம் வரைக்கும் போகலாமா வேண்டாமா? வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியதற்காகத்தான் இந்த பதிவை நாம் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பதிவிடுகிறோம். இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்கிறதுலையே ஃபாரினுக்கு வேலைக்கு போகலாமா, இங்கேயே வேலைக்கு போகலாம், ஒரு ஆஃபர் வருது, இதை நம்பி போகலாமா? ஒரு கன்னியா ராசிக்காரங்களுக்கெல்லாம் 10ல் குரு வரப்போறார். 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும்னா. ஸோ இந்த நேரத்தில் நம்ம அங்கே போயிட்டு பதவி இங்கேருந்து பறி போய் அங்கே கிடைச்சாலுமே அங்கே போய் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனராசிக்கெல்லாம் ஜென்ம சனி ஆகிறது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிப்பிக்கலான நேரம். எவனுமே இங்கே நிம்மதியாக இல்லை. ஒவ்வொரு கிரகத்தினால ஒவ்வொரு ராசிக்கு பிரச்சனை. கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ராசிலே ராகு உட்காந்துருக்காரு. ராகு ராசிலே உட்காந்தா தீர்த்தவாரி மேலே ஆசை வரும், பெண்கள் மேலே ஆசை வரும், எல்லாம் நடக்கும். ஸோ அப்போ என்ன தாண்டா செய்யணும் அப்படின்னா, இது எல்லா கிரகத்தினுடைய சோழி போட்டு பார்ப்பாங்க இல்லையா, அப்படி சோழி போட்டு பார்ப்பாங்க. சோழி போட்டு பார்க்கும்போது எத்தனை பலகர் நிமித்திருக்கு, எத்தனை பலகர் கவிழ்ந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் சோழி. அந்த சோழி போட்டு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்போ நாம் பார்க்க போகின்ற இந்த விஷயம். இப்பொழுது பேசக்கூடிய இந்த கிரகங்களுடைய சுழற்சி, அதாவது இந்த பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்கும், நான் ரொம்ப தூரம்லாம் போகலைங்க, இந்த பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்குமான நம்மளுடைய இந்த பயிற்சி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறது, நீங்கள் எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் அனுபவிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நமக்கே உரிய ஸ்டைலில் ஒன்று நல்லா புரிஞ்சிங்க. யாரெல்லாம் நம்மளோட ஸ்டைலில் ராம்ஜி சார் இன்டர்வியூ பார்த்துட்டாங்களோ அவங்க வேறு எந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டாங்க. காரணம் என்னவென்றால், உங்களோடு தோள் சேர்ந்து பேசுகின்ற ஒரு தோழனாய் என்னுடைய பதிவுகள் இருக்கும். என்னுடைய பதிவுகள் உங்கள் கூட சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு நண்பனை போன்ற என்னோட பதிவுகள் இருக்கும் என்பதில் நான் உறுதி கூறுகிறேன். ஒவ்வொரு ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் நன்மை நடக்கப் போகிறது, என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும், என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது? சிம்மராசிரா நண்பா, சிம்மராசிரா. சிம்மராசிக்காரர்களெல்லாம் மிகுந்த சீரும் சிறப்புடன் வாழ்வோம். உங்களால் பெருமை இல்லாமல் இருக்க முடியாது. பெருமை தான் உங்களோட பெரிய பிரதானமான விஷயமா இருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் 2 கூடிய புதன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் இருக்கிறார். புதனோடு சேர்ந்த சனி, 7ஆம் வீட்டில் புதனோடு சேர்ந்த சனி, 6 கூடிய சனி. அப்போ என்ன ஆகும்னா, ஒய்ஃபு கூட எதுக்கு எடுத்தாலும் ஏழ்ற, எப்போ பார்த்தாலும் சண்டை வரும் ஒன்று என்று சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் 3-10 கூடிய சுக்கிரன் உச்சமடைகிறார். ஒய்ஃபுன்னா யாரு? சுக்கிரன் தானே. அந்த சுக்கிரன் உச்சமடைஞ்சிட்டான்ல, அப்புறம் என்ன கவலை? சுக்கிர பகவான் உச்சமடையும் பொழுது தொழில் பிச்சுக்கிட்டு போகுது. தொழில் ஒரே அப்படி கொட்ட போகுது மழை. டடன் டடன் டடடடன் சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி 3-10 கூடிய சுக்கிரன் உச்சமடையும் பொழுது உங்களுக்கு ஒரே சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் இன்பமும் ஏற்படுகிறது. சுக்கிர பகவானே உச்சம் என்பதால் உங்களுக்கு என்ன ஆகிறதுனா, தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது.
சுக்கிர பகவானே உச்சம் என்பதால் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. அதே மாதிரி 3-10 கூடியவர்னா மீடியாக்காரங்க, நான் யூடியூப் வச்சுருக்கேன் சார், நான் இந்த மாதிரி வந்து நம்ம ஆன்மீக உண்மைகளை நான் வெப் சீரிஸ் மாதிரி கொண்டு போக போகிறேன் சார், தாராளமாக கொண்டு போங்க, யார் வேண்டான்னா. ஆன்மீக உண்மைகள் சேனலை நான் ஒரு படமாகவே எடுக்கலான்னு இருக்கேன் சார், எடுங்க, தாராளமாக எடுங்க. இது போன்ற சின்னத்திரை, வெள்ளித்திரை, அந்த திரை இந்த திரையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, எப்பொழுதும் மீடியா வெளிச்சம். இந்த மீடியா வெளிச்சம் இருப்பவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் அமையும். அதே நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6-7 கூடியவன் ஆட்சி, 7 கூடியவனே ஆட்சி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வெளிநாடு செல்லும் யோகம் உடையவர்களுக்கு நான் அதுக்கு போகிறேன், நான் கனடாவுக்கு போகிறேன், நான் ஒன்டேரியா போகிறேன், நான் வந்து ஸ்ரீலங்கா போகிறேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எங்கெல்லாம் ஃபாரின் போகிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஃபாரின் யோகங்கள் போன்றவை கிடைக்கும். போகிறீங்க, தட்டுறீங்க, தூக்குறீங்க, நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க. ஃபாரினில் போயிட்டு பயங்கரமாக ஜெயிக்கிறீங்க. ஃபாரின் யோகங்கள் எல்லாருக்கும் கிடைக்காது. ஃபாரின் யோகங்கிறது ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி உங்கள் மேலே வந்து உட்காருது. உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் இந்தியாவிலேருந்து, நம்ம கொட்டாம்பட்டியிலேருந்து உங்களை கூப்பிட்டு போயிட்டு உங்களை எங்கே கூப்பிட்டு போகுது, உங்களுக்கு அழகாக இங்கிலாந்தில் கூப்பிட்டு போகுது. முதலாக அமெரிக்கா வாய்ப்பு கிடைச்ச போது இப்படி தான் நான் ஆச்சரியப்பட்டேன். அமெரிக்காவா அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். அமெரிக்கா அவ்வளோதான், அமெரிக்கா அப்படின்னு அப்படி சின்னதாச்சு. அப்போது உங்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நேரங்கிறது வந்துருச்சுன்னா நல்லவர்கள் தொடர்பு வந்துடும். தன்னால் அவங்கள பிடிச்சி நம்ம மேலே போயிடலாம், அவங்கள பிடிச்சி மேலே போயிட்டே இருக்கலாம். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்மராசிக்காரர்கள்லாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கதவை தட்ட போகிறது. ஆனால் ஒரே பிரச்சனை, 8ஆம் வீட்டிலே சூரியனும் 8ஆம் வீட்டிலே சுக்கர் உச்சம் பெற்ற சுக்கரனும் இருக்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ், உடம்பை போட்டு அலர்ஜி போன்ற ப்ராப்ளங்கள் வரும். 8லே ராசிநாதன் சூரியன் 8லே மறைவதால் ஹிருதய நோயாளிகள், அதே மாதிரி மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது அதிர்ச்சியான செய்திகள் கேட்குறது, எமோஷன் ஆகிறது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் எதுக்கு எடுத்தாலும் எமோஷன் ஆகிட்டே இருக்கும். எமோஷன் ஆகாமல் நம்மளால் இருக்கவே முடியறதில்ல. எமோஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த எமோஷன் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கணும். போன்றவை நிறுத்திக்கொள்வது உங்களுக்கு நல்லது. ஸோ எமோஷன் ஆகிறத நிறுத்தி கொள்ளுங்கள். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலம் என்றால் அது இந்த காலம்தான். காசு, பணம், துட்டு, மணி, காசு, பணம், துட்டு, மணி, கொட்டை புட்டுச்சு நைட்டு இல்லை, கலக்க போடுறேன் ஹைட் இல்லை, தலைக்காலு புரியலை, தலைக்கு இல்லா நடக்கிற, காசு, பணம். ஏன்னா 2 கூடைய புதன் சனியோடு சேரும் பொழுது பணம் அப்படியே விளையாடும். பச்சை கிளிகள் தோளோடு, அந்த பாட்டில் அப்படியே அழகா, உங்களுக்கு கப்பல் விடுறதுக்கு காசு இல்லைன்ட்டு அவங்க அப்பா வந்து 500 ரூபா தாள் எடுத்து கப்பலை விடுவார். அந்த மாதிரி நம்ம அப்பா, அப்படி ஒரு அப்பா நமக்கு. ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு நான் 500 ரூபா கொடுத்தா தான் உண்டு, அந்த மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படின்னு இல்லை. ஏதோ ஒரு விஷயம், அந்த அளவுக்கு நீங்கள் பண வரவு, உங்கள் ரன்னிங் மணிங்கிறது, உங்கள் பாக்கெட் நிறைய பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை விட வாழ்க்கையில் வேறு என்ன சார் வேணும்? நம்ம பாக்கெட் நிறைய பணம் இருந்துகிட்டே இருக்குங்கிறத விட சந்தோஷம் வேறு என்ன வேணும்? அதெல்லாம் நடக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்கள் ராசிநாதன் மறைவது சுக்கிரனோடு சேர்ந்து இருப்பதால் அப்போ வந்து மனைவியுடன் உண்டான காதல் போன்றவை ஏற்படும். ஒரு பக்கம் என்ன பிரச்சனை, மனைவியோட கான்ட்ரவர்சி நீங்கள், அப்புறம் இவ்வளோ லவ்வும் நீங்கள். இப்போ நான் எதை எடுத்துக்கிறது? மனைவியோட கான்ட்ரவர்சி வரும். அதை உங்களுடைய அளவு கடந்த காதலால் அதை நீங்கள் ஓவர்டேக் பண்ணிடுவீங்க. அளவு கடந்த காதல் உங்களுக்கு இன்றைக்கி பார்த்து என்ன ஆச்சுன்னு தெரில, உங்களுக்கு அவ்வளோ லவ்வாக கொட்டும். கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி மகா யாகம் நடக்கப் போகிறது. அதில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கான பொருட்செலவை நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.